பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒரு பயத்தோட இருக்கிறீங்கல்ல. யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தை பாருங்க. யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, அமைதலும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, தத்தளிப்பே நேரிட்டது என்கிறார். யோபு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க? யோபு 1 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு ஒரு குறை கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க, 10 பிள்ளைங்க, அழகான மனைவி, எவ்வளோ வேலைக்காரங்க, எவ்வளோ சந்தோஷமான லைஃப் இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, அவருக்கு உள்ள ஒரு பயம் இருந்ததாம். அதனால தூக்கம் போச்சு, அமைதி போச்சு, தத்தளிப்பு, அமைதலும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12, 9 முதல் 12. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையும் இயேசுவின் வசனத்தையும் வாசிங்க, சத்தமா பாடுங்க, தியானிங்க, அற்புதம் நடக்கும், பயம் மாறிடும். சோர்ந்து போகாதீங்க. God bless you.